மக்கள் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் விடுதி அதை சார்ந்திருக்கிற குறைபாடுகள் அவர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சாலையே சரியில்லாமல் உறுப்பினர் தங்கும் விடுதிகளில் பல்வேறு குறைபாடுகள் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்தி 23 கோடி ரூபாய் இந்த மேம்பாட்டு பணிகளுக்காக ஒதுக்கினார்கள். அந்த அடிப்படையில் சென்ற மாதம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஒரு ஆய்வுக் கூட்டத்தை பேரவைத் தலைவர் என்ற முறையில் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் உயரதிகாரிகள், நிதித்துறை உயரதிகாரிகள் அனைவரும் அமர்ந்து பேசி பணிகளை விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்பதிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்குகிற அறைகள் சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதிலும் எவ்வளவு அக்கறையாக இந்த அரசு இருக்கிறது என்பதை எல்லோருடைய கவனத்துக்கும் கொண்டு வந்தோம். அந்த அடிப்படையில் இப்போது வேலைகள் எல்லாம் விரைவிலே துவங்க இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் விடுதிகளில் அவர்கள் அறைகளில் என்ன குறைபாடு இருக்கிறது என்பதை உடனடியாக துறைக்கு நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தால் துறை சார்ந்திருக்கிற அலுவலர்கள் அதை பொதுப்பணித்துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தனிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் ஒதுக்கப்பட்ட அறைகளில் உள்ள அந்த குறைபாடுகளை நீக்க வேண்டும் என்கின்ற உத்தரவு இப்போது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் யார் யார் கடிதம் கொடுத்திருக்கின்றார்களோ, தகவல் தெரிவித்திருக்கின்றார்களோ அந்த பணிகளை எல்லாம் விரைவிலே முடிப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த காலை 2 நிகழ்வுகள். ஒன்று, இங்கே ஒரு மருந்தகம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் டீன் மற்றும் உயர் மருத்துவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். நம்முடைய சட்டமன்ற பேரவை அலுவலகத்தின் சார்பிலே செயலாளர் உட்பட அனைத்து அதிகாரிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த மருந்தகம் 24 மணி நேரம் செயல்பட இருக்கிறது. இதில் என்ன சிறப்பு அம்சம் என்றால், நவீன கருவிகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. முன்ன பிபி பார்ப்பதற்கு தனியாக ஒரு கருவி இருக்கும், ஆக்சிஜன் எவ்வளவு பார்ப்பது தனியாக கருவி இருக்கும், பல்ஸ் ரேட் பார்ப்பது தனி. இப்போ எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரே கருவியாக ஒரு நவீன கருவியை கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு உடல்நலக்குறைவு ஏற்படக்கூடாது. அப்படி ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவரை சார்ந்து வந்திருக்கின்ற கெஸ்ட் அவர்களுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக கவனித்துக் கொள்வதற்கு 24 மணி நேரம் இயங்கக்கூடிய மருந்தகம் இப்போது இங்கே இயங்க துவங்கி இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கென்று தனி தொகை ஒதுக்கப்பட்டு அந்த பணி மிக சிறப்பாக முடிந்திருக்கு. அதற்காக அதிகாரிகளுக்கு என்னுடைய நன்றியை, பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, உடற்பயிற்சி கூடம். ஒரு திடகாத்திரமான உடல் இருக்க வேண்டும், டென்ஷன் ஃப்ரீ லைஃப் இருக்க வேண்டும் என்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்துவதற்காக உள்ளே நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். பெரும் பொருட்செலவில் நவீனமான உடற்பயிற்சி கருவிகள் இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு ட்ரெய்னர், முறையாக பயிற்சி பெற்றிருக்கிற ஒரு ட்ரெய்னர் இங்கே வந்து SDAT மூலமாக அவர் இங்கே பணியாற்றி இருக்கின்றார்கள். முழு நேரமும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம் நடக்கிற போது மட்டுமல்ல, மீதி நேரங்களில் அவர்கள் தங்குகிற போதும் இது திறந்திருக்க வேண்டும் என்பதிலும் நேரத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் அக்கறையாக இருக்கின்றோம். ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட கால நேரத்தை அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்போதும் பயனடைத்தக்க வகையில் அந்த நேரத்தை எல்லாம் நீட்டி தர வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்து சொல்லியிருக்கிறோம், அவரிடம் சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும். இந்த 2 நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்து ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்பட இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தங்கும் விடுதிகள் சுத்தமான முறையில், சுகாதாரமான முறையில், நல்ல முறையில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க, மகிழ்ச்சியுடன் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க வகையில் அது இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் அக்கறையாக இருக்கிறோம். அதை செயல்படுத்துவதற்காக தான் இது 3வது முறையாக நான் இங்கே இதை பார்த்துவிட்டு மேலும் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கும் செய்தி குறிப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி தகவல் உடனே தெரிவிக்கப்பட்டால் அவையெல்லாம் நிச்சயமாக பழுது நீக்கப்பட்டு, மனக்குறைகள் நீக்கப்பட்டு, மன நிறைவு ஏற்படுகின்ற வகையில் நிச்சயமாக செயல்பட காத்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் விரைந்து அனுப்ப வேண்டும் என்று ஒரு கோரிக்கை நான் வைக்கின்றேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யப்பட்ட இதுல 4ஆம் தேதி விளக்கம் கேட்டு கூப்பிடுறீங்க, எடப்பாடியும் கூப்பிடுறீங்க. இந்த சூழல் எப்படி போயிட்டு இருக்கு? எடப்பாடி வருவாரா? விடுதி குறித்தும் மருந்தகம் குறித்தும் உடற்பயிற்சி கூடம் குறித்து செய்திகளை மட்டும்தான் சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். வேறு கேள்விகளை தனியாக
நான் என்னுடைய அறையில் அமர்ந்திருக்கிற போது வந்து கேளுங்க, அனைத்திற்கும் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து எல்லாரும் போட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. காவிரி பிரச்சனைக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அருள் கூர்ந்து ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் எந்த நிகழ்ச்சிக்கு போகிறோமோ அந்த நிகழ்ச்சி குறித்த விவரங்களை கேட்டால் விரிவாக நான் சொல்ல முடியும். நீங்கள் வேறு வேறு நிகழ்ச்சி, வேறு வேறு அரசியல் நிகழ்வுகளை பற்றி கேள்வி கேட்டால் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவம் குறைந்து விடுகிறது. ஏன்னா இப்போதைக்கு இதை தவிர்த்து விடுங்கள். பின்னால் என்னுடைய அறைக்கு வந்து அந்த கேள்விகள் எல்லாம் கேளுங்க, நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். எம்எல்ஏகளுக்கு மட்டுமல்ல, எம்எல்ஏ பார்க்க வருகின்றவர்கள் மருந்தகத்தை பற்றி கூட கேட்டேன். இது மருந்தகம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அவரை சார்ந்து வருகின்றவர்களுக்கு மட்டும்தானா என்று கேட்டேன். சில நேரங்களிலே பொதுமக்கள் வந்தால் கூட எமர்ஜென்சி கருதி அவர்கள் சிகிச்சை அளிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அப்படி இப்போதும் அப்படிப்பட்ட மக்கள் நிச்சயமாக வருவதற்கு, வந்தால் சிகிச்சை அளிப்பதற்கு நம்முடைய மருத்துவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். வரும்போதே பார்த்திருப்பீங்க, சாலை வந்து ஏடாகுடமா இருக்கு, குண்டு குழியுமா இருக்கு. அது எப்ப சரி செய்யப்படும்? வருகிற போதே சாலை ஏடாகுடமாக இருக்கிறது, குண்டும் குழியுமாக இருக்கிறது என்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் கருணை உள்ளத்தோடு பெருந்தொகையை ஒதுக்கி உடனடியாக வேலை ஆரம்பிங்கள் என்று சொல்லி டெண்டர் முடிக்கப்பட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். வேலை தரமானதாக இருக்க வேண்டும், சாலை தரமானதாக இருக்க வேண்டும். எடுக்கின்ற அந்த பணிகள் எல்லாம் விரைவிலே முடிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த அறிவுரை நான் கூறியிருக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற வண்ணம் அந்த சாலை அமையும். பத்திரிகையாளர் மன்றம் இருக்கு, பத்திரிகையாளர்களும் இது உபயோகிக்கலாமா? பேச்சு கொடுத்த அதை பற்றி கடிதம் கொடுங்கள், நிச்சயமாக உரிய உத்தரவை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன்.